வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் முருங்கைக்காய் போட்டு செஞ்சுருக்கேன். இது செய்யறதுக்கு முதல்ல தேங்காய் கொஞ்சமும் 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு அதையே நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாட்டு அந்த மசாலா இருக்கட்டும், தேங்காவும் காஞ்ச மிளகாவும். இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஆனியன் வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். இது வதங்கட்டும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம். இது கூடவே ஒரு 6-7 பூண்டை வந்து கொஞ்சமாக நசுக்கி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா. இது கூட தக்காளி 2 சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். கொஞ்சம் அது ஸ்மாஷ் ஆகி வரும், அது வரைக்கும் வதக்கிடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கலந்து விட்டுட்டு அது கூட முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும், அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அதையும் சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இது கூட குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுடலாம். கூடவே அரைச்சி வச்ச தேங்காய், காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் இந்த முருங்கைக்காவோட எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அது ஸ்லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுடலாம். அடுத்து வந்து இது கூட தண்ணியை விட்டு, வேண்டிய அளவுக்கு தண்ணியை விட்டு கொதிக்க விடலாம். முருங்கைக்காய் வேகணும். இதை வந்து குழம்பு பதத்துக்கும் வச்சு குழம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா திக்காகிடும், சாதத்தோடு வச்சும் சாப்பிட்டுக்கலாம். கூடவே இதில் வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு, ரெடி ஆகிடுச்சு. பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பீங்க. பிக் தேங்க்ஸ். மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Thank you. Have a good time.